அப்போ மூணாவது நம்பிக்கை பார்க்கலாம். முதல் நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம அழைத்த அழைப்பு தேவன் சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறோம். ரெண்டாவது அழைப்பு நிச்சயமா நம்மளே மயமப்படுத்துவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். மூணாவது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. மறுபடியும் பூமி நமக்கு இன்னொரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அப்புறம் இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. தேவன் வசனம் சோத்திரம் உண்டாக இப்படி அந்த நித்திய ஜீவனுங்கிறது இயேசுவோட இருக்குது. நரகத்து வாழ்க்கைன்னு சொல்லலை, இயேசுவோட நித்திய ஜீவன் இருக்குது. இந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நாளா இதே காரியம் தான் உங்களுக்கு பொருந்தும். இன்னொரு வசனம் சொல்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். 1 யோவான் 2:25 கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமென், ஹalleluya. பிராங்க்டா இருக்கு, அதுதானே ரொம்ப ஃபிளாட்டா வெளியே இருக்கு. நித்திய ஜீவன் உங்களுக்கு அளிப்பதே அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ இது வார்த்தை நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யணும்? பெருக செய்யணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? பசுத்த ஆவியாளர் நமக்கு